ஒரு நேரத்தில் வெயில் பொங்கும் அழகான தோட்டத்தில் ஒரு அதிசயமான பழக்கூடை இருந்தது. அந்தக் கூடையில் வாழ்ந்தனர் ஃபியானா ஆப்பிள் சிவப்பு நிறத்தில் ஒரு அழகான ஹேர் பவுடன். பென்னி பனானா நீளமான மஞ்சள் பழம் தாமதமின்றி நகைச்சுவை பேசுவான். கிரேட்டா திராட்சை சிறிய சிறிய துளிகள் போல கோலாகலமாக பேசுவாள். ஒலிவர் ஆரஞ்சு சிறிய ஆரஞ்சு எப்போதும் புத்துணர்ச்சியாக இருப்பான். பைனி அன்னாச்சி மிகச்சிறிய கண்ணாடியுடன் கூடிய கூர்மையான தோலுடன். இவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த நண்பர்கள். ஒரு அழகான காலை ஃபியானா ஆப்பிள் சொன்னாள், இன்று நாம் ஒரு பிக்னிக்குக்கு செல்லலாம். இந்த காலநிலை மிகவும் அழகாக இருக்கிறது. சூப்பர் என்று பென்னி பனானா கத்தினான். நாம் விளையாடலாம், சாப்பிடலாம். நாம் எதை எடுத்து வரப்போகிறோம் என்று கிரேட்டா திராட்சை கேட்டாள். அதற்கு பதில், ஃபியானா, நான் ஆப்பிள் பை கொண்டு வருகிறேன். பென்னி, நான் பனானா மபின்ஸ். கிரேட்டா, நான் திராட்சை ஜூஸ் கொண்டு வருகிறேன். ஒலிவர், நான் ஆரஞ்சு சாறு. பைனி, நான் அன்னாசி வளையல்களை. அனைவரும் உற்சாகமாக கைகொட்டினார்கள். அவர்கள் பிக்னிக் செல்ல ஒரு சிறிய மலையைக் கடந்தார்கள். ஆனால் அப்போது பென்னி பனானா சிறிய கல்லில் தவறி விழுந்தான். உதவி என்று கூக்குரலிட்டான். அனைத்து பழ நண்பர்களும் விரைந்து வந்து, நீ பாதுகாப்பாக இருக்கிறாயா என்று கேட்டார்கள். பென்னி சிரித்தவாறே, ஹாஹா, இது ஒரு பனானா ஸ்லிப். அனைவரும் சிரித்தனர். அதன்பின், நாம் எல்லோரும் கைகள் பிடித்து நடக்கலாம் என்று கிரேட்டா கூறினாள். அவர்கள் பெரிய மாம்பழ மரத்தின் கீழ் ஒரு சிவப்பு கருக்கப்பட்ட துண்டை விரித்து உணவுகளை வரிசையாக வைத்தனர். அங்கே அவர்கள் விளையாடினார்கள். ஃப்ரூட் பாஸ்கெட் டாஸ், பழங்களை கூடை நோக்கி எறிவது. கெஸ் த ஃப்ரூட், மூடிய கண்களுடன் பழத்தை ஊகிக்க வேண்டும். ஜூஸ் மிக்சிங் மேஜிக், பழச்சாறுகளை சேர்த்து புதிய சுவை உருவாக்குவது. பின்னர் அனைவரும் ஒரு வட்டமாக உட்கார்ந்து உணவுகளை பகிர்ந்து கொண்டனர். இது மிகவும் சுவையாக உள்ளது. நாம் அனைவரும் சேர்ந்து இருக்கிறோம் என்பதே இப்பிக்னிக்கின் சிறந்த பாகம் என்று ஃபியானா கூறினாள். சூரியன் மறையத் தொடங்கியது. பழ நண்பர்கள் மீண்டும் தங்கள் பழக்கூடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆனந்தமாக நடனமாடி பாடி, நாங்கள் பழ நண்பர்கள், சந்தோஷத்தில் நாங்கள் விளையாடி சிரித்து உடனே வாழ்வோம். இனிமையானது எதுவாயினும் பகிர்ந்தால் இன்னும் இனிமை. இது குழந்தைகளுக்கு நட்பின் மதிப்பு, பகிர்வதின் மகிழ்ச்சி. அறிமுகமான பழங்களை சுவாரஸ்யமாக பற்றி படிக்க, அனைத்தையும் வேடிக்கையாக கற்றுக்கொள்ள உதவும் ஒரு கதை.